திருமலை திருப்பதிக்கு செல்லும் வழியில் மங்காபுரம் என்கின்ற ஒரு ஊர் இருந்தது. அவ்வூரில் கங்கம்மாள் என்கின்ற வயது முதிர்ந்த பாட்டி ஒருவர் இருந்தார். அவளுக்கு பெண்டு பிள்ளை கிடையாது, கணவனும் கிடையாது. சுண்டலை விற்று அனுதினம் ஜீவனம் செய்து கொண்டிருந்தார். இந்த திருமலை திருப்பதிற்கு அக்காலங்களில் கால்நடையாக தான் அந்த மலை மீது ஏறி கடந்து ஏழுமலையானை தரிசித்து வருவது பக்தரின் வழக்கம். அப்போது பக்தர்கள் கூட்டமாக செல்லுகின்ற போது இந்த வயது முதிர்ந்த கங்கம்மாள் மூதாட்டி கேட்கிறாள், நீங்களெல்லாம் எங்கு செல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த பக்தர்கள் சிலர் முறை கோபப்பட்டார்கள், சிலர் சிரித்தார்கள். அதில் ஒரு பக்தர், வயது முதிர்ந்த பக்தர் மட்டும் சொல்லுகின்றார், ஏனம்மா கேட்கிறாய்? ஏழுமலையான் மலை உச்சியில் இருக்கிறான். அவனை திருநாமங்களை கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னாலே நாம் வீடு பெற்று அடையலாம், முக்தி நிலை அடையலாம், வைகுண்டத்திற்கு போகலாமா. நான் அவனை சேவை செய்வதற்காகவே, அவரை வணங்கி வருவதற்காகவே நானும் செல்லுகின்றேன் கூட்டத்தோடு சொல்லுகின்ற போது, அப்படியா என்று உளமகிழ்ந்த அந்த கங்கம்மாள், இந்த பூத உடலை வைத்து எத்தனை நாள் வாழ்வது, இறைவன் திருநாமத்தை சொல்லி நாம் மோட்சகடி அடையலாமே என்று இவனும் உளமகிழ்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக செல்லுகின்றார். மலை உச்சில் இருக்கின்ற ஏழுமலையானை கண்குளீர தரிசித்தார். அங்கே கோவிந்தா கோவிந்தா என்று திருநாமங்கள் சொல்லி அனைவரும் மலை மீது இறங்கி இறைவனை பார்த்து விட்டு அனைவரும் கீழே இறங்கி வருகிறார்கள். இந்த கங்கம்மாள் பாட்டியோ அங்கேயே தங்கி விடுகிறார். சில நாள் அல்ல, பல நாள் அங்கேயே தங்கி சுண்டலும் விற்று கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த முதியோர், எனக்கு சுண்டல் தாரும் ஐயா என்று கேட்கின்ற போது அந்த அம்மாளும் இந்த சுண்டலை கொடுத்த பிறகு உண்டு களிப்புற்ற அந்த முதியவர் நடையை கட்டுகிறார். அந்த அம்மா அழைத்து, ஏனப்பா சுண்டலுக்கு காசு கொடுக்காமல் செல்லுகின்றாயே என்று சொல்லுகின்ற போது, என்னிடம் பணம் இல்லை, நாளை வந்தால் பணம் கொடுக்கிறேன் என்று சொல்ல, சரி செல்லப்பா என்று சொல்லுகிறார். இந்த அம்மா வயது முதிர்ந்து இறந்து விடுகிறார். இறந்து விட்ட பிறகு மோட்சகதி அடைகின்ற போது அங்கே வீட்டிருக்கின்றார். வயது முதிர்ந்த கிழவனாக இருக்கக்கூடியவர் தான் எம்பெருமாள் ஏழுமலையார். உளமகிழ்கிறார். இன்று வரையில் கடன் கொடுக்காமல் ஏழுமலையால் மறந்து போனதால் தெற்கு மாடவீதியில் அஸ்வா சாலையில் மேலதாளமின்றி ஏழுமலையான் மறைமுகம் காட்டி செல்வதாகவே இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானும் ஏழுமலையான் புகழைச் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.